வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது வஞ்சரம் கருவாடை வச்சு ஒரு டேஸ்டியான கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறன்றது பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் லைட்டாக பொரிய விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து அதையும் பொரிய வச்சுக்கலாம். இதோட ஒரு 4 பல் பூண்டை வந்து லைட்டாக இடிச்சிட்டு இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எதுக்காகனா, இந்த பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறோன்னா நம்மகிட்ட வடகம் இல்லைனாலும் இது வந்து நல்லா வந்து பொன்னிறமாக, அதாவது பொன்னிறமாக இல்லைனா நல்லா தீர மாதிரி நம்ம வறுத்துக்கிட்டோன்னா நமக்கு அந்த வடகத்தோட ஃப்ளேவர் வந்து இதில் கிடைக்கும். அதோடு நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம போட்ட தாளிப்பெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. அதோட நாம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு முதலே உப்பு சேர்த்துப்பாங்க. உப்பு சேர்த்தாங்க வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிறேன். வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அதை வச்சு தான் கிரேவி வந்து திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸு. அதையும் இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். தக்காளியும் நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் நடுவில் ஒரு மூடி போட்டு அப்பப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் மூடி போட்டு எடுத்து நீங்கள் வதக்குனீங்கன்னா உங்களோட வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இது இந்த குழம்பு மட்டும் இல்லை, எந்த கிரேவி செய்யும் போதும் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போது ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் வச்சு நீங்கள் எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வெங்காயம் தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷியாக நல்லா வதங்கிடும். இதோட நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து மிளகாத்தூளில் தனியாத்தூள் சேர்த்து அரைச்சதுனால நான் தனியாத்தூள் 1 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். நீங்கள் சேர்க்காமல் வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம போட்ட மிளகாய்த்தூள் தனியாத்தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். அது 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த புளி வாசனை வந்து புளியோட பச்சை வாசனைலாம் போய் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம போட்ட மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. தண்ணியெல்லாம் ஆல்மோஸ்ட் வற்றிருச்சு. நான் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து பொதுவாக கருவாட்டு குழம்பு மீன் குழம்புக்கெலாம் சேர்த்திங்கன்னா சூடு வந்து தனியும் சொல்லுவாங்க. ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் வந்து வஞ்சரம் கருவாடை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். சுத்தப்படுத்தி 4-5 வாட்டி நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இந்த குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா உங்களோட சூப்பரான வஞ்சர கருவாடு குழம்பு ரெடி ஆகிடும். இது இட்லி தோசை சூடான சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் கடைங்கள்லாம் திறக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோன்னா நம்ம குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது களியோடு வச்சு பார்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். அப்படியே அட்டகாசமாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி தோழிகளே, வாழ்க வளமுடன்.